தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வெள்ள நிவாரணத்திற்காக எங்களுக்கு நாங்கள் கோரிய நிதி உதவி மத்திய அரசிடமிருந்து வரவில்லை, அதை பெற்றுத்தர உத்தரவு போடுங்கள், அதுவரை இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு நிதி எங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே தமிழக அரசு டிசம்பர் மாதத்திலிருந்து கொஞ்சம் அந்த கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது கொடுக்கலை அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க இது தொடர்பான விஷயத்தில் தான் அதிக அளவில் பிரச்சாரமும் செய்யப்பட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் மத்திய அரசும் ஏற்கனவே கொடுத்த பணம் அப்படிங்கிறத முதல்ல என்ன ஆச்சு, அதை முதல்ல சரியாக இவர்கள் பயன்படுத்தினார்களா அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அப்பையும் சரி இப்பையும் சரி அந்த கேள்விக்கான பதில் இன்னமும் முழுசாக கிடைச்சதா அப்படின்னு தெரியல. சென்னைக்காகவும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 5000 கோடி வந்ததே, அது எப்படி செலவிடப்பட்டது, அது அதற்கான கணக்கு என்ன? அதே நேரத்தில் 900 கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதி வழங்கப்பட்டதே, அது எப்படி எந்த அளவிற்கு முறையாக பயன்படுத்தப்பட்டது? இந்த 5000 கோடியை முறையாக பயன்படுத்தி இருந்தாலே சென்னையில் வெள்ளத்தில் தடுத்திருக்கலாமே, தவிர்த்திருக்கலாமேன்ற பல விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. இப்போ வழக்கும் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த விஷயத்தில் ஒரு மல்லுக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மக்களுக்கு இதில் உண்மையிலேயே என்ன பதில் கிடைக்க போகுது, மக்களுக்கு ஏதாவது நிவாரண உதவி கிடைக்குமா, ஏன் கிடைக்கலன்ற விளக்கமாவது சரியாக தெரிய வருமா, இல்லை இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்க போகிறது மக்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். நம்மோடு இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். அவரை முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் சார். மற்றும் நேரடியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயகிருஷ்ணா, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு மத்தியில் ஆண்ட கட்சி காங்கிரஸ், கஷ்டம் நிச்சயமாக தெரியும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எப்பயுமே மாநில அரசுகள் இந்த மாதிரி பிரச்சனையில் மத்திய அரசை கை காட்டுவது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான் எங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அதிமுக காலத்துலேயும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பல தடவை சொல்லியிருக்காங்க, பாரபட்சமாக செயல்படுகிறது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு அப்படின்னு. அந்த கஷ்டம் புரிஞ்சதுனால இப்போவும் அதே மாதிரி குற்றச்சாட்டு தான் ஒருவேளை இங்கேருந்தும் எழுப்பப்படுதோ? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சொல்கிறது கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இன்று நடப்பது அப்படி இல்லை. இந்த மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் மிக கொடூரமானவை. அதற்காக இன்று நேற்றல்ல, டிசம்பர் மாதத்திலிருந்து தமிழக அரசு முறையான விதத்தில் கோரிக்கைகளை வைத்து கொண்டே தான் இருக்குது. இப்போது மத்திய அரசு அதுக்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை. இன்னொன்று, இப்போது 5000 crores பற்றி பேசுகிறோம், 5000 கோடி பற்றி பேசுகிறோம். 5000 கோடி மத்திய அரசு அவங்களோட நிதியிலேருந்து கொடுக்கல. முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை பாஜகவை சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்த 5000 கோடி யார் கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இது 2000 கோடி தான் முதல் கட்டமாக கேட்குறாங்க. இது வெறும் இந்த வெள்ள நிவாரணத்தை தாண்டி மாநில உரிமைகளுக்கான குரலாக தான் இதை நம்ம பார்க்கணும். பல்வேறு காரணங்களுக்காக மாநிலங்களோட குரல் விலைகள் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எங்கள் தலைவர் அகில இந்திய தலைவர் கார்கே, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி, எல்லாருமே அதுக்கான முறையான கோரிக்கைகளை வைத்து கொண்டே இருக்காங்க. மாநிலங்களுக்கு அவங்களோட உரிமைகளை மீட்டு கொடுக்கணும். அதுதான் இந்தியா அலையன்ஸ். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லாம் நடந்ததோ முறையா? கரெக்டா இல்ல, அதிக அளவுல 356 பயன்படுத்தினதே காங்கிரஸ் ஆட்சி காலம் தானே. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 356 பயன்படுத்தினது ஒரு ரொம்ப தவறான குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நல்ல ஆட்சி நடந்திருக்கு. அது இன்னி வரைக்கும் காங்கிரஸ் ஜனநாயகத்தை இந்த நாட்டில் கையாண்டிருக்க, ஜனநாயக முறைப்படி ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஜனநாயகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்ட கட்சி காங்கிரஸ். இன்று நடக்கிற தேர்தலும்
இது ஒரு ஜனநாயக மீட்புக்கான தேர்தல் தான் இது. இந்தியா இந்த தேர்தல் வந்து ஜனநாயகமா இல்லை ஆட்டோக்ராட்டிக் ரூலா, ஜனநாயகமா இல்லை ஏகாதிபத்தியமான்ற போர் தான் இன்று நடக்கிறது. காங்கிரஸ் என்றும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட கட்சி. சில உரசல்கள் இருந்திருக்கலாம் கடந்த காலகண்டு. அது வந்து நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி இன்னைக்கு கடந்த 4 மாதமாக வந்து ₹1 கூட கொடுக்காம உங்களை அலைய விடுறது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 900 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல 450 கோடி பிரதமர் கேட்ட உடனே 450 கோடி முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. இல்லை, 900 கோடி வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2476 கோடி ஸ்டேட் அவங்களோட பாக்கெட்ஸ்லேருந்து செலவு பண்ணியிருக்காங்க. இல்ல இதையே முறையா பயன்படுத்தினாங்களான்னு கேள்வி கேக்குறாங்க. இன்னைக்கு நீங்க கூட்டணியிலே இருக்கீங்க. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இவங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுபடி நாங்கள் ரிலீஃப் பண்ணுறோன்றோம். இப்போது 900 கோடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கவர்மெண்ட் அதுக்கான டைம் கொடுக்கணும்ல. நீங்கள் இன்னும் இங்கே 37,000 கோடி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு. நீங்கள் வெறும் 900 கோடி, கிட்டத்தட்ட 2.5% கூட இல்லை. இந்த பணத்தை கூட தரலன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்போ 900 கோடி இல்லை, 900 கோடி உங்கள் வாதத்துக்கு நான் வரேன், உங்கள் வாதத்துக்கு வரேன். நீங்கள் சொன்னீங்க 900, உங்கள் வாதத்துக்கான 900 கோடிக்கு தான் நான் சொன்னேனே தவிர நான் பொதுவாக சொல்லலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டு மக்களுக்கு 6,000 கோடி ரூபாய் 6,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸ்லேருந்து 2476 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கு மாநில அரசு அவங்களால முடிந்த அளவுக்கு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு மிகவும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ரைட். இந்த இடத்துல ரவிச்சந்திரன் சார் என்ன வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழகத்தை பார்க்கறதுனால இப்போ வேற வழியே இல்லாமல் இப்போ உச்சநீதிமன்றத்தை நாடும் அளவிற்கு தமிழக அரசு போயிருக்கு. இவ்வளவு நாளாக வந்து பிஜேபி தரப்பில் சிலர் கேட்ட கேள்வி என்னன்னா, அப்போ ஒன்றுமே கொடுக்கலன்னா வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்களா, போக சொல்லுங்க, அங்கே போனால் கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்க வேண்டி வருமே அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கணக்கு வழக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால தான் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இல்ல, இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைங்கிறது வந்து எப்ப தொடங்கிச்சுன்னு பார்ப்போம். ஜெயலலிதா அம்மா வந்து அலுவாலியா பத்தி தான் பாராளுமன்றத்துல அந்த நிதி கேட்டுட்டு வெளில வந்துட்டு நீங்க கேட்ட நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னது வந்து அலுவாலியா பத்தி. அது வந்து காங்கிரஸுடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது 2005 தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற அந்த மேட்டரை வந்து எப்படி டீல் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. யார் முடிவு பண்றாங்க? மன்மோகன் சிங் ஐயாவுடைய அரசு. யார் அதை தாங்கி பிடிச்சாங்க? திமுக அரசு. அதிமுகவுடைய எம்பிக்கள் தான் தாங்கி பிடிச்சாங்க. இப்ப என்ன ஆகுது, அதுதான் முடிவு பண்ணுது, இப்படித்தான் பண்ண போறேன், இப்படித்தான் பண்ணணுங்கிறது அதுதான் முடிவு பண்ணுது. 2005 தான் முடிவு பண்ணுது. இப்ப நாம அதை மாத்தணும்னு சொன்னா எல்லாத்துக்குமே 2/3 மெஜாரிட்டி வேணும். அதனாலதான் நம்ம 400 நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த கேள்வி, சுனாமி போது இதே மாதிரியான பிரச்சனை வந்த போதும் மத்திய அரசிட்ட இருந்து வந்தது வந்து 1000 கோடிக்கு கம்மியான அமௌண்ட் தான். சுனாமிக்கும் அப்படித்தான், தானே புயலுக்கும் அப்படித்தான், கஜா புயலுக்கும் அப்படித்தான். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்களுக்கு வந்து டெபிசிட் பட்ஜெட் பண்றதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள கடன் வாங்குறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் உண்டு. 2,99,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க, இப்படின்னு நிதி ஒதுக்குறாங்க. ஒரு வெள்ளம் வருது, பாதிப்பு ஏற்படுது. உங்க வீடு என் வீடு எல்லாமே சென்னையில பாதிப்பு ஏற்பட்டது. இவங்க இந்த 20,000 கோடியின் மூலமா என் வீட்டுல போன அந்த வண்டியையோ அல்லது என் வீட்டுல ரிப்பேர் ஆன டிவியையோ அல்லது அரசு கொடுத்த டிவியையோ அல்லது என்னோட வீட்டுல அடுக்களை இதுவானதோ இவங்க சரி பண்ணி கொடுக்க போறாங்களான்னு கேட்டா இல்ல. இவங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இப்ப தூத்துக்குடி எடுத்துக்கோங்களேன். தூத்துக்குடி வந்து ஏற்கனவே இவங்க யார விரும்புறாங்களோ அந்த மதம் சார்ந்து அது வளர்ந்துகிட்டு வருது. அது ஏற்கனவே போர்ட் ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் அங்க நிறைய வேலைகள் நடக்குது. அது வந்து ஏற்கனவே இயற்கை ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் உள்ள ஒரு நகரம். உடனே அது வந்து தன்னை போல கரைச்சுக்கும். ஒரு 4 இடங்கள்ல பாதிப்பு வந்தது, ரொம்ப மோசமான பாதிப்பு வந்தது. அதுக்குதான் மத்திய அரசுல இருந்து எல்லாரும் வந்து சரி பண்ணிட்டு போனாங்க. இப்ப இவங்க கேட்டிருக்கிற அந்த 20,000 கோடியோ 30,000 கோடியோ எதை செய்வதற்காக? அதுதானே முக்கியம். நிவாரணம்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் 6,000 கொடுத்து முடிச்சாச்சு. 25 லட்சம் பேருக்கு கண்ணை மூடிட்டு கொடுத்தாச்சு. என்னுடைய 6,000 மறுக்கப்பட்டிருக்கு. என் வீட்டுல தண்ணி வந்திருந்தது. ஆனா என்னுடைய 2 வீடு தள்ளி இருக்கிறவருக்கு 6,000 ரூபாய் வந்துருச்சு.
அவர் வீட்டுல எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா இவங்க எந்த ஒரு ஆய்வையும் செய்யல. பண்ண முடித்த கார்டு இருக்கா, பணத்தை வாங்கிக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி செயல்கிடுன்ற விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சிஸ்டம் வருது. இவங்க சார் டீடைல்ஸ் அதாவது கேட்கறாங்க, அப்புறம் புயல் பண்றாங்க. வெள்ளம்னா என்னுடைய உங்களுக்கே கேள்வி தெரியும். காங்கிரஸ் நண்பர் கிட்ட என்னோட கேள்வி என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தானே புயலா இருக்கட்டும், கஜா புயலா இருக்கட்டும், அல்லது வேற எந்த புயலா எதுவா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், மத்திய அரசு இருந்து காங்கிரஸ் அரசு 2014 தான் அதெல்லாம் நடந்தது. எத்தனை பணம் கொடுக்கப்பட்டது? அது ஜெயலலிதா அம்மா அரசா இருக்கட்டும் அல்லது கருணாநிதி ஐயா அரசா இருக்கட்டும், எத்தனை பணம் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு இவங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் வருதுன்ன உடனே எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாற்றான் தாய்ங்கிற அடிப்படையில கொண்டு போயிட்டு, அதாவது நாங்கெல்லாம் ஒன்றிய அரசு, நீ சித்தின்னு என்னை சொல்லிட்டு இப்ப மட்டும் தாய்ங்கிறாங்க. இப்ப நான் சித்தியா தாயான்னு முதல்ல இவங்க முடிவு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல அடுத்த கேள்வி என்ன? 2015 பிரதமர் வந்து பாக்குறாரு. ஆனா இப்ப 2023 பிரதமர் வந்து பார்க்கவே இல்லையே. அது அது ஒரு வந்து கேள்வி வந்து தொடர்ந்து வைக்கப்படுது இல்லையா? ஏன் வரல? அட்லீஸ்ட் ஒரு சந்திச்சு ஒரு ஆறுதலாவது சொல்லிருக்கலாமே. இப்ப எலெக்ஷன்னா வராரே. ஒத்துக்கிறேங்க. இது பேசுறதுக்கு வந்து நம்ம பேசணும்னா, தூத்துக்குடியில அந்த இது நடந்த போது ஸ்டாலின் ஐயா வந்து டெல்லியில இந்தி கூட்டணியோட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நான் பேசணும். நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு சிஸ்டம் இயங்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அங்க நிர்மலா சீதாராமன் அம்மா வர்றாங்க, அவங்க உடனே எதை எதெல்லாம் ட்வீட்ல போடணுமோ அதை கொண்டு வர்றாங்க. அங்கிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன இது வரணுமோ, ஹெலிகாப்டர் வரணுமோ, போட் வரணுமோ, அது எல்லாமே ஏற்பாடு பண்ணப்படுகிறது. ஒரு சிஸ்டம் இயங்குவதுதான் முக்கியம். நீங்க என்ன பண்ணீங்க? வந்து பார்த்தா என்ன ஆயிடும்? வந்து பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க என்ன ஆரம்ப காலத்துல இருந்து திராவிட அரசியலா பண்ணிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, நான் காட்டட்டுமா? துக்ளக் பத்திரிகையில வந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தண்ணியில் நனைந்து வரும் போட்டோ, அண்ணா அவர்கள் தண்ணியில் நடந்து வரும் போட்டோ, ஸ்டாலின் ஐயா தண்ணியில் நடந்து வரும் போட்டோ. இது என்ன? இது ஒரு வேலையாது? ஒவ்வொருத்தருமே நடந்து வந்திருக்காங்க. என்ன பண்ணீங்கிறது தான் கேட்கிறோம். மத்திய அரசு கிட்ட இருந்து பணம் வர்றதுக்கு சிஸ்டத்தை முடிவு பண்ணது நீங்க, நாங்க இல்ல. அந்த சிஸ்டம் படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னா அது இந்த சிஸ்டம் போகும். என்னுடைய கேள்வி காங்கிரஸுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கு என்னன்னா, இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான புயலுக்கு தமிழ்நாடு 20,000 கோடி 17,000 கோடின்னு கேட்டிருக்கு இல்லையா? அது என்றைக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா? என்றைக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா? அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, இரண்டாவது கேள்வி முடிச்சிடுறேன், அதான் ரொம்ப முக்கியம். அப்படி கொடுக்கப்படலைன்னு சொன்னா நீங்க அந்த செலவெல்லாம் செஞ்சு அந்த வருட நிதியில வந்து பற்றாக்குறை வந்திருக்கா? இப்ப நான் வந்து நீங்க கொடுக்கலீங்க, கொடுக்காதனால நான் என்ன பண்றேன், இந்த வருஷம் செலவை வந்து அதிகப்படுத்துறேன். 20,000 கோடிக்கு அதிகப்படுத்தி அந்த செலவெல்லாம் செஞ்சு என்னுடைய பற்றாக்குறை வந்து 10,000 கோடியில இருந்து 30,000 கோடி ஆயிருக்கா? அதாவது சொல்லுங்க. இல்லைன்னா சும்மா பாம்பரனுக்கு ஏதாவது பம்பரம் விடுற வேலையை பண்ணணும்னா அதை பண்ணிக்கிட்டு இருங்க. அரசு என்பது இப்படித்தான் நடந்திருக்கு. அதிமுக என்றைக்குமே குற்றச்சாட்டுவது இல்ல. சரி. இல்ல இந்த இடத்துல ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. இங்க வந்து நீங்க 5,000 கோடி என்னாச்சு கணக்கு கொடுங்கன்னு கேட்கறது முதல்ல சரியா? ஏன்னா வந்து அது வந்து வங்கி கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஒரு கடன் தானே. அதை எப்படி வந்து வந்து நீங்க வந்து ஒரு மாஸ்டர் மாதிரியும் அங்க வந்து அவங்க ஏதோ அடிமை மாதிரியும் நீங்க கணக்கு கேட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு துணி அதுல இருக்கே. அதுல ஒரு எதேச்சாதிகாரம் சர்வாதிகாரம் இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன். இது வந்து திட்டமிட்டு நடத்துவதற்கு இது மாடர்ன் தியேட்டர்ஸும் இல்ல, மேகலா பிக்சர்ஸும் இல்ல. நிர்மலா சீதாராமன் கேட்டது வந்து தவறு. அந்த 5,000 கோடிக்கு கணக்கு அவங்க கேட்க கூடாது. ஏன்னா இது பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது எப்ப திட்டமிட்டது தெரியுமா? 6,868 நாள் கலைஞர் ஐயா ஆட்சியில இருந்தாரு, அப்ப திட்டமிடல. அதுவும் ஏற்கனவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 63 கோடி 670 கோடி நம்ம செலவு பண்றோம்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்து பெரிய வீடாலாம் நடந்தது, பத்திரிகையில எல்லாம் வந்திருக்கு. அது கதை வேற. இது அதிமுக காலத்தில் திட்டமிட்டாங்க இந்த மாதிரி பண்ணணும்னு. அதுக்குள்ள ஆட்சி மாறிச்சு, ஸ்டாலின் ஐயா வந்தாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், நீங்க வீட்டுக்கு போங்க, கூட வாங்க வேண்டாம், 1 சென்டிமீட்டர் மழை கூட வராது அப்படிலாம் சொன்னாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாரு? ஐயோ 50 சென்டிமீட்டர் வந்துருச்சுங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. இந்த அரசியல்லாம் மலிவான அரசியல். இங்க அவன் சென்னையில செத்துருக்கான். அந்த மழையிலுக்கு வந்த போது ஒவ்வொருத்தன் வீட்லயும் தண்ணி வந்து செத்துருக்கான். அது எல்லாமே இந்த தேர்தலில் எதிரொலிக்குங்கிறது மட்டும்தான் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியும். சரி, இந்த இடத்துல வந்து விஜயகிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க.
அவர் கேட்டிருக்காரு, காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தபோது இவ்வளோ பணம் நிஜமாவே இவ்வளோ 37,000 கோடி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சொல்கிறது பேரிடர் நிவாரண நிதி வழங்குறதுக்கான இந்த கைட்லைன்ஸ்லேயே வந்து ஓவரால் இந்தியாக்கே வந்து 1,60,000 கோடி தான் அலோகேஷன் 5 வருஷத்துக்கு. அதுலேயே அவங்க எல்லா விதமாகவும் 4 ஃபண்டாக பிரித்து அதை செயல்படுத்துகிறாங்க. அதை தாண்டி வந்து சில மெட்ரோ சிட்டிஸ்க்கு தனியாக இந்த வெள்ளத்துக்காக தனி அப்படின்னு நிறைய விஷயங்களை வச்சுருக்காங்க. அப்போ வந்து இது எப்படி முதல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துலயும் நம்ம வந்து இந்த மாதிரி புயல் வெள்ளங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கு தமிழகம். அப்பயும் இந்த அளவுக்கு பணம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல புயல் வெள்ளம்ன்றது ஒரு இயற்கை சீற்றம். அது எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு அரசாங்க நிறுவனம் அதுக்கான தார்மீக பொறுப்பேற்கிறதான்ற முதல்ல நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் வந்து எல்லா காலகட்டங்களிலும் காங்கிரஸ் மத்தியில் இருந்தப்பவும் சரி, பல மாநிலங்களில் இருந்தப்பவும் சரி, காங்கிரஸோட அமைச்சர்களும் எல்லாரும் மக்கள் நடுவில் நின்று பணி செஞ்சுருக்காங்க. அதுக்கான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் ஐயா சொன்னார், இது ஐஎம்டி முதல்ல ஃபெயிலியர், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஐஎம்டி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிச்சா? இவங்க வந்து ஒரு டிராப் மழை கூட வராதுன்னு சொல்கிறாங்க. அது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவ்வளோ பெய்யும்னு சொல்ல முடியாதுங்க. ரெட் அலர்ட்னா இது வந்து வரலாற்றிலே இது அன்பிரசிடென்டட் டிவாஸ்டேஷன் அண்ட் அன்பிரசிடென்டட் ட்ரெயின். 50 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை வந்திருக்கு. சரிங்களா? இது வரலாற்று ரீதியாகவே இது வரைக்கும் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் மழையின் காரணமாகவோ புயலின் காரணமாகவோ இந்த அளவுக்கு ஒரு இயற்கை சீற்றம் வந்தது கிடையாது. இது முதல் முறை. அரசாங்கம் அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனில் நம்ம கையில் எதுவுமே இல்லை. அந்த டைம்லேயும் எங்கள் கட்சியும் சரி, எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சரி, ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, முதல்வர் ஐயா அவர்களும் சரி, இவங்க எல்லாருமே மக்கள் நடுவில் களை பண்ணி ஆட்டுனாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து ட்வீட் போடுறதோ இல்லை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதோ இல்லை உட்காந்து யார் இந்த நெறிமுறைகளையே காங்கிரஸ் திமுக அவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் 2005 தான் இந்த வந்து பேரிடர் வந்து ஆணையமே அமைக்கப்பட்டு அதில் என்ன எது எவ்வளோ கொடுக்கணுன்ற ஒரு வழிமுறைகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த வழிமுறைகள்ல எந்த வழிமுறை இப்போ குறுக்கீடா இருக்கு? அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு சொல்லட்டும். இந்த வழிமுறைகள்லாம் இருக்கு. இப்போ வந்து என்டிஆர்எஃப்ல இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கு, எஸ்டிஆர்எஃப்ல இவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கு, ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். எந்த வழிமுறை இப்போ தமிழ்நாடுக்கு 37,000 கோடி கொடுக்க கூடாதுன்னு இருக்கு? நீங்க 37 காங்கிரஸே கொடுத்தது இல்லையே இன்னி வரைக்கும் அவ்வளவு கோடி. இன்னைக்குமே மத்திய அரசுல இருந்து நமக்கு வெள்ள நிவாரண நிதி காங்கிரஸ் கொடுத்தது இல்லனா இது வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்ததே இல்லையா? மத்திய அரசு காங்கிரஸ் எந்த கால சமயத்துல இவ்வளவு பணம் அது வெள்ள நிவாரணத்துக்காக இல்ல இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. காங்கிரஸ் எந்த காலத்திலயும் இது மாதிரி நீங்க நேர்ல வாங்க, முதல்வர் ஐயா நேர்ல போறப்போ நீங்க போங்க, நீங்க சென்னையில போறதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்களுக்கான ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு 4 மாசம் இழுத்து அடிக்கல. முதல்வர் ஐயாவும் சரி, அமைச்சர்களும் சரி, டெல்லிக்கு சரி டிசம்பர் 14ஆம் தேதி லெட்டர் எழுதியிருக்காரு முதல்வர். சரிங்களா? அதுக்கப்புறம் பல இடங்கள்ல அவங்க கோரிக்கைகளே கேட்டிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. நீங்க வந்து வெறும் குறைதான் சொல்றீங்க. நீங்க கொடுக்காத அவங்களும் ரொம்ப காலமா கேக்குறாங்களே தமிழக அரசை பார்த்து என்ன பண்ணீங்க? இதுல மட்டும் இல்லைங்க, பல கட்டமைப்பு பல திட்டங்களுக்கு கணக்கு முறையாக இல்லன்னு இல்ல பட்டவர்த்தனமான கணக்கே இருக்கு. நீங்க பட்டவர்த்தனமான முறையிலே கணக்கு இருக்கு. நீ 2,476 கோடி ரூபாய் தமிழக அரசு அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் சொல்றாங்க. அது சொல்லப்படுது. அதுக்கான ஃபுல்லா ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு அறிக்கை எனக்கு தெரியல சார். இந்த 6,000 ரூபாயே எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது, எவ்வளவு கொடுத்தாங்க, என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்தது. சொல்றாரு பாருங்க, எனக்கு வரல 2 வீடு தள்ளி இந்த மாதிரி குறை நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அப்ப யாருக்கு போய் சேரணுமோ சேர்ந்ததான்றதே ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு சேர்ந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு கணக்கே நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை அதெல்லாம் இப்போ அதெல்லாம் வெளிவரும் கண்டிப்பாக. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இல்லைன்ற இதெல்லாம் சொல்கிறது ஏற்றுக்க முடியாத கருத்து இது. அனைத்து மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு. அவர் சொன்ன மாதிரி இது தேர்தலில் எதிரொலிக்கும். தேர்தலில் கண்டிப்பா மக்கள் பாதிக்கப்பட்டப்போ மக்களுக்கு நடுவில் நின்று பணியாற்றுறது எங்க கூட்டணி கட்சிகள் தான். உங்களை மாதிரி டெல்லியில சொல்லுங்க, சென்னையில திமுக ஆட்கள் அதிகமா இருக்கவே இல்லைன்றதுதான் இங்க வந்த நியூஸ். எல்லா மீடியாலயும் வந்த அதே மீடியால எல்லா அமைச்சர்களும் சரி, கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, அன்று இருந்து எங்க மாநில தலைவர், இன்று இருக்க எங்க மாநில தலைவர் அன்று சிஎல்பி லீடரா இருந்தாரு, எங்க கட்சி எம்எல்ஏ
எம்எல்ஏகள், எங்கள் கட்சி எம்பிகள் எல்லாருமே அவங்கவுங்க தொகுதி அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க தொகுதி பாதிக்கப்படலைனாலும் பக்கத்து தொகுதி இல்லை சென்னைகள்னு எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குருட்டுத்தனமான வாதம் சார். அடிப்படையில் என்னன்னா கட்டமைப்பு நம்ம வந்து கரெக்டாக அந்த வேலையை சரியாக செஞ்சுருந்தோம்னா நீங்கள் நம்ம கொடுத்தது வந்து அவங்களுக்கான பாய் பிஸ்கெட்டு அந்த போர்வை அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இந்த அடிப்படை விஷயத்தை சரி பண்ணியிருந்தா இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்களேன்றது தான் கேள்வி. நீங்கள் தூத்துக்குடியை விடுங்க, சென்னையில் தான் தொடர்ந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். தூத்துக்குடியாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பாராமல் இவ்வளோ மழை பெஞ்சிடுச்சு வந்து தூத்துக்குடியில ஒத்துக்கலாம். சென்னையில வருஷம் எதிர்பாராம இந்த வார்த்தையே அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2021 அதிகப்படியான மழை வந்தது. அரசாங்கம் அதற்கு தகுந்த விதத்தில் நடவடிக்கை எடுத்து 2022 அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. மழை இயற்கையா பெய்யல, சராசரியான மழை எப்பவும் பெய்யக்கூடிய அளவுக்கு சராசரியான அளவு மழை பெய்தது 2022. 2023 இது இது தனிப்பட்ட நபர் நான் சொல்றதோ இல்லை ஆளுங்கட்சிகளோ கூட்டணி கட்சிகளோ அரசியல் விமர்சகர்களோ சொல்றது இல்லை. அதாவது மக்கள் முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, 98% முடிஞ்சிருச்சு, இன்னும் 2% தான் பாக்கி, எவ்வளவு வேணா மழை பெய்யும் பாரு, இனிமே தாங்காது, தேங்கவே தேங்காது எங்கேயுமே, 1 ஹவருக்குள்ள அப்படியே தேங்கினாலும் 1 ஹவருக்குள்ள போயிடும். இப்படி நீங்க சொல்றீங்கன்னா மக்களுமே ஒரு தயார் நிலை, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போல இருக்குன்னு தயார் நிலையில இருந்திருக்க மாட்டாங்க. மக்களுக்கு ஓகே அரசு செஞ்சுட்டாங்க போல இருக்குன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்போ இது ஒரு தவறா மக்களை கைட் பண்ணியிருக்காங்களோ இந்த விஷயத்துல? இல்லை, இது தவறான கைடன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது. அரசாங்கம் மக்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இந்த வருஷங்களில் இவ்வளோ மழை பெய்யும், இல்லை அதிகப்படியாக இப்போ நான் சராசரியாக இருக்கிறதோட அதிகப்படியாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், அந்த அளவுக்கு மழை பெய்யும். அதற்கான ஏற்பாடுகளை அரசு அதிமுக சொன்னபோது ஏற்றுக்கிட்டாங்களா? புரியல. அதிமுகவும் வந்து ஒரே நேரத்துல மேக வெடிப்பே அவங்க பீரியட்ல தான் நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப அப்படி பெய்ஞ்சது மழை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து எதிர்கட்சியாக இருந்த வந்து திமுகவும் சரி இப்ப காங்கிரஸும் சரி அதை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல அதிமுக இப்போ ஒரு டாபிக் பேசுறோம், நீங்க டைவர்ட் பண்ணி. இல்ல நான் டைவர்ட் பண்ணல, இத ஏத்துக்கறமா இல்ல. ஒரு டாபிக் நம்ம சொல்றோம், நீங்க இன்னிய நிலைமை இன்னிய பிரச்சனையை பத்தி பேச மாட்டீங்க. அந்த காலகட்டங்கள்ல இப்படி நடந்ததா, இந்த காலகட்டங்கள்ல இப்படி போயிட்டே தான் இன்னும் 100-200 வருஷம் பின்னாடி தான் நம்ம போனோம். இன்னிய காலகட்டங்கள்ல நீங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கடந்த 3 மாசத்துல 6 வாட்டி பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. கடந்த 3 மாசத்துல 6 வாட்டி கண்டினியூஸா தமிழ்நாடு வராரு. அடுத்த வாரமும் வராரு, வந்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஏன்னா மக்கள் ஓட்டு அரசியல் காரணங்களுக்காக வராங்க. ஆனா மக்களுக்கான பிரச்சனை சமுதாய பிரச்சனை வந்தப்போ நீங்க வரல, வெறும் கேள்விதான் எழுப்புறீங்க. நீங்க கேள்வி எழுப்புறீங்க, குறை சொல்றீங்க, ஒரு மாற்றாந்தாய் மனப்பக்குவத்துல நடந்துக்கிறீங்க. ரைட். இந்த இடத்துல ரவி சார் நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த ஹை லெவல் கமிட்டி கூட்டம் அது இன்னும் 3 மாசம் ஆகுமா சார்? உடனே வந்தவுடனே வெள்ளம் வந்த உடனே மத்திய குழு வந்து விரைந்து வந்து பார்வையிட்டாங்க, ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தாங்க, வந்து நிதியமைச்சர் வந்தாங்க, ஆனா பணம் வரல. ஹை லெவல் கமிட்டி அதை கூட்ட வேண்டிய உள்துறை அமைச்சகம் அதை கால தாமதம் படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தமிழக அரசு சார்பில். அதை உள்துறை அமைச்சகம் கால தாமதம் செய்ததால் அந்த உயர்நிலை குழு கூட்டம் கூடலை. அதனால நிதி அமைச்சகம் எங்களுக்கு வந்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து வர வேண்டிய பணத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் அந்த உயர்நிலை குழு கூட்டம் கூட்டப்படலை? அப்போ அந்த பொறுப்பை வந்து மத்திய அரசு தானே சார் ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா விரைந்து தானே நடவடிக்கை எடுக்கணும் எந்த ஒரு அரசுமே. அப்போ அதில் காலதாமதம் செய்யப்படுதுன்னா அதில் இப்போ ஏதாவது உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறதுல நியாயம் இருக்கு தானே? அடிப்படையில வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத வச்சு அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். 50 வருடமா ஆட்சியில இருக்கிறவங்க இவங்க தான். எத்தனையோ பினான்ஸ் கமிஷனை பார்த்திருக்காங்க. எத்தனையோ விதத்துல இவங்க போய் நிதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. எத்தனையோ விஷயங்களை வந்து இவங்க திட்டங்களை இவங்க நிறைவேற்றிருக்காங்க. எதுக்குமே இவங்க மத்திய அரசு தாண்டி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதிமுக அரசை பொறுத்த வரைக்கும் அது எந்த காலத்திலையும் ₹1 கூட அது கேட்ட 20,000 கோடியோ 11,000 கோடியோ மத்திய அரசு கொடுத்ததா வரலாறே இல்லை. இவங்க வந்து வேணும்ட்டு ஒரு பழிய போட்டு அதன் மூலமா பண்ணணுங்கிறதுக்காக
இன்னும் 2 விஷயம் சொல்றேன். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கூட அனுப்ப வேண்டிய பேப்பரை கடந்த 4 மாசமாக 4 மாநிலத்தில இருந்து அனுப்பாம விட்டுட்டு பணம் வரலைங்கிறத மட்டும் சொல்லி நிறுத்தி வைக்கிறாங்க. இது அந்த ஏழையை பாதிக்கணும். மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு அவங்களை சொல்ல வைக்கணும். அதன் மூலமா கோபம் வந்து இவங்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்யறாங்க 4 மாநிலத்துல அப்படின்னு ஒரு மக்கள் கருத்து தெளிவா இருக்கு. சோ இந்த விளையாட்டெல்லாம் விட்டுட்டு என்னுடைய நாடு இது, என்னுடைய நகரம் இது, இந்த நகரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட திட்டம் அமைச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்களே, அவங்க பண்ணதெல்லாம் 3 லட்சம் கடன் வாங்க வைக்கிறதுக்கான திட்டங்களை கொடுத்ததுதானா? அந்த 5 பொருளாதார நிபுணர்கள் செஞ்சது என்ன? கடன் வாங்குறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்ததுதானா? 3 லட்சம் கோடி இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல தெரியுமா? கவலைப்பட வேண்டாம், ஜூன் 4ல நல்ல ரிசல்ட் வந்துடும். 26ல இவங்க போனாங்கன்னா 10-15 வருஷத்துக்கு திரும்பி வர முடியாது. அதுக்குள்ள திரும்ப செஞ்சிடலாம். எனக்கு ஜெயலலிதா அம்மா பேசுனது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. 5 வருடம் நாங்க வந்து கரெக்ட் பண்றோம், திரும்பி 5 வருடம் இதை வந்து சிதைச்சு விட்டுறீங்க, திருப்பி 5 வருடம் நாங்க வந்து கரெக்ட் பண்றோம், இதுவே ஒரு வேலையா இருக்குன்னு அவங்க 2011-12ல அங்காளிப்பு தெரிவிச்சாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, ஓகே. விஜயகிருஷ்ணன் சார், நீங்கள் வந்து அதாவது அரசியல் காரணங்களுக்கு தான் இப்போ வழக்கே வந்து தொடுத்துருக்கா தமிழக அரசு. ஏன்னா இப்போ தேர்தல் டைம் ஆயிடுச்சு, எப்படியா இருந்தாலும் இப்போ அதாவது இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னா இந்த வழக்கு போட்டிருக்க தேவையில்லை, ஒருவேளை பிஜேபி தான் வரும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தே இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. இது முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அரசியல் காரணங்களுக்காக இது பண்ணல. மக்கள் இல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இது தர மாட்டீங்கன்றதுனால இல்ல, இது மக்கள் பிரச்சனைக்காக மக்களின் வாழ்வாதாரம் அதிகப்படியான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களின் உரிமையை மீட்டு எடுக்கிறதுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் விதமாக அரசு இதை பண்ணியிருக்கு. அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் எது நடக்குதுன்னா, 3 மாத காலத்தில் 6 தடவை பிரதமர் இங்கு வருவதும் மீண்டும் அடுத்த வாரம் வருவதும், ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் பிரதமரும் பிஜேபி ஆட்களும் அடிக்கடி வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கே போவாங்கன்னு தெரியாது. இந்தியா லெவல்லே அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி இருக்காது. அது அவங்க பண்ணுறது தான் அரசியல் காரணங்கள். மக்களின் கோரிக்கைகளுக்காக எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கேட்பது அரசியல் காரணங்களுக்காக அல்ல. இல்ல, அது குறிப்பா 4 மாநிலம் மட்டும் இல்ல, தென் மாநிலங்கள்ல மட்டும் இந்த பிரச்சனை தொடர் இருக்கு. அதுதான் கேரளாவும் கோர்ட்டுக்கு போயிருக்கு, கர்நாடகாவும் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக தென் மாநிலங்கள் மிகவும் மோசமாக வஞ்சிக்கப்படுகின்றன. கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், பிஜேபியால எங்க அவங்க ஃபுட்ஹோல்டு இம்ப்ரின்ஸை க்ரியேட் பண்ண முடியல. அந்த மாநிலங்களையும் இவங்க மோசமாக வஞ்சிக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசினார். 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸால் கொண்டு வரப்பட்டது. 2004 யூஎன்டிபியால் சொல்லப்பட்டது. 2004 14க்குள்ளே பல கோடி மக்களை, கிட்டத்தட்ட 25 கோடி, ஐ எம் நாட் கரெக்ட் வித் த ஃபிகர்ஸ், அப்ராக்சிமேட்லி மோர் தென் 25 crores பீப்புள், பல கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து எடுத்திருக்கேன். ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு நசுக்க ட்ரை பண்ணுறது இப்போ பாஜக அரசாங்கம். இயர் பை இயர் எல்லா வருடமும் பட்ஜெட்டுக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 100 days கூட ஊதிய உயர்வு அறிவிச்சிருக்காங்க. இல்லை, ஊதிய உயர்வு எங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. எங்கள் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறது ஊதிய உயர்வு இப்போ இல்லை. இது காலங்காலமாக நாங்கள் சொல்கிற விஷயம். நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை நசுக்காதீங்க. ஏழை மக்களுக்கான வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்கிறது 100 நாள் வேலை திட்டம். இந்தியாவோட ஏழ்மை நிலையிலேருந்து இந்தியாவை மீட்டெடுக்கிறது 100 நாள் வேலை திட்டம். நாங்கள் சொன்னோம், நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஸ்டேட்டுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது இல்லை, பட்ஜெட் அலோகேஷன் கம்மியாக பண்ணுறது. இப்போ அவர் சொல்கிறாரு 100 நாள் வேலை மாநிலங்கள் கடன் அதிகமாகுதுன்றாரு. 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், இந்த ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டாக இருக்கட்டும், நீங்கள் மாநிலங்களுக்கு டைமுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. மாநிலங்களுக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி நிதியையும் கொடுக்கறதில்ல. மாநிலங்களுக்கு சேர வேண்டிய உரிய பங்கு, அவங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கொடுக்கறதில்ல. இந்த காலகட்டங்களில் மாநிலங்கள் கடன் வாங்க தானே செய்வாங்க. இன்னொன்று, கடந்த 2014 வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவோட கடனே 55 லட்சம் கோடி தான். 100 ஒரு சுதந்திரத்துக்கு பிறகு 15 லட்சம் கோடி தான். இந்த கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கோடி? 100 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் ஆர் மோர் தேன் 155 lakh crores. நீங்கள் இது மாதிரி நீங்கள் கடன் வாங்குறீங்க, நீங்கள் கடன் வாங்கி
தேசத்தை ரொம்ப சேதப்படுத்துறீங்க. மாநிலங்களுக்கான உரிய பங்கையும் கொடுக்கறது இல்ல. மாநிலங்களோட குரல் விலையை நசுக்கிறீங்க. அரசியல் காரணங்களுக்காக உங்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் எல்லாம் வஞ்சிக்கிறது. சார் பார்த்து பேசுங்க. காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறமும் திரும்பி இந்த மாதிரி மாற்றம் வரப்போகுது. இல்ல காங்கிரஸ் இல்ல அது எங்களுக்கு அந்த ஐயமே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் என்னைக்கும் மக்களுக்கான கட்சியா இருந்திருக்கு. இன்னும் 2 மாசம் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எங்க கூட்டணி ஆட்சி வரும். அன்னு மக்கள் வழக்குக்கான வேலையே இல்லையே. மக்கள் நம்பிக்கை இல்லாம தான் இந்த வழக்கு இல்ல வழக்குக்கான வேலை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, நீங்க தான் சொல்றீங்க நான் வந்தா வந்து அப்படியே கொடுத்துருவாங்கன்றது சொல்றீங்க. அப்புறம் எப்படி எதுக்காக? இப்ப தேர்தல் சமயம் ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. இப்ப தேர்தல் சமயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து எப்படியா இருந்தாலும் ரிலீஸ் பண்ண போறது இல்ல. மக்கள் பிரச்சனை இன்னைக்கும் தானே இருக்கு. மக்கள் பிரச்சனை இன்னைக்கும் தானே இருக்கு. இன்னும் காலதாமதம் பண்ணி வழக்கு போட்டிருக்காங்களே எலெக்ஷன் டைம்ல. புரியல. இது வேற வழி இல்லாம தான் கோர்ட்ல இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆர்டிகல் 131 படி கோர்ட்ல இன்னைக்கு வேற வழி இல்லாம தான் கேஸ் போட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இவங்க ஒன்றும் ஃபஸ்ட் நாளே போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் போடலையே. நாங்கள் கத்துறோம், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. எங்கள் குரல் உங்களுக்கு விழவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் இங்கே வரீங்க, நீங்கள் ஏதேதோ பேசுறீங்க. ஆனா இங்க இருக்கிற மக்களோட பிரச்சனை நிஜமாவே இந்த பிரச்சனை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில நடக்கிற இந்த விஷயம் வந்து சரி செய்யப்பட்டால் நிஜமாவே மக்கள் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. எது உண்மைன்னு மக்களுக்கு தெரிஞ்சா இது மக்களுக்கான அரசாங்கம், மக்களுக்கான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அதனாலதான் மக்கள் பிரச்சனையை தான் மையமா வச்சிருக்கோம். காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைகளும் இனி ILO அண்ட் UND ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும் ரீசெண்டாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட கடந்த 10 ஆண்டுகள்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப. நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க இந்தியாவுக்கு வந்து கடன் இவ்வளவு இருக்குன்னு. வந்த உடனே இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய முடியுமா? முதல்ல அடிப்படையில இவ்வளவு பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய நிலையில இப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப பொய்யான விஷயங்களை வந்து இல்ல பொய்யான விஷயங்கள்லாம் கிடையாது. எங்க கூட்டணி இதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான திட்டங்கள் இட்டிருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட், விமன்ஸுக்கு செய்வாங்கன்னு நீங்க இல்ல விமன்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். சரிங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் தேர்தல் அறிக்கையில நம்ம உள்ள போகணும், டைம் இல்ல. வந்து அதாவது இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் இருந்தா செஞ்சிருக்கோம், பிஜேபினால செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து பதிவு பண்றீங்க. பட் எந்த ஆட்சி காலத்துலயும் செய்யலங்கறத அவர் சொல்றாரு. இது வரலாற்று நம்ம மக்கள் பார்வைக்கு நீங்க 2 பேரும் வச்சிட்டீங்க. மக்கள் பார்வைக்கு நம்ம மக்களே வந்து விஷயங்களை புரிஞ்சுக்கட்டும். ஏன்னா 2 பேருமே உங்களோட கருத்துக்களை வச்சிருக்கீங்க. மக்கள் வந்து அதை பகுத்துணர்ந்து புரிஞ்சுப்பாங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.